அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 40 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க என்னோட சேனலை. அவங்களுக்கு மனமார்ந்த என்னோட நன்றி, வணக்கங்கள். இன்னைக்கு என்ன மாதிரி செய்தியை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னா, விவசாயமும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். விவசாயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பள்ளி பருவத்தில் பள்ளி நேரங்களை முடிச்சதுக்கு அப்புறம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் தான். ஸோ எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய ஆசிரியரா அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை பார்த்தாரு. ஸோ அதனால என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் விவசாயத்து மேல ஒரு நாட்டம் அதிகமாயிடுச்சு. இந்த விவசாயத்தை பத்தி கொஞ்சம் பேசிக்கா சொல்லணும்னா, ஒரு வெள்ளாமை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நிலம் பண்படுத்தி இருக்கணும், நேர்த்தியான விதைகளை தேர்வு செஞ்சிருக்கணும், பராமரிக்கணும். ஸோ பராமரிக்கிறதுங்கிறது அதற்கு ப்ராப்பரா தண்ணி விடுறது, அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது. ஸோ இப்படி ஊட்டச்சத்துக்களும் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியும் எல்லா நேரங்களையும் நம்ம கொடுப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்கு தேவைப்படும் பொழுது வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வானத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு அண்ணாந்து பார்த்தோம்னா விமானம் பறந்துகிட்டு இருக்கும். அந்த விமானத்துல நான்லாம் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் நினைச்சதே கிடையாது. ஆனா ஒரு ஆராய்ச்சி மாணவனா இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல் விமான பயணம்னாலே ரொம்ப குஷியா தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்படி என்னுடைய முதல் விமான பயணங்கிறது பாத்தீங்கன்னா நெறியாளருடைய வழி நடத்துறதுனாலையும் என்னோட வெல்விஷர்ஸ், அது நலன் விரும்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஆதரவுனாலேயே எனக்கு அந்த வாய்ப்பு இட்டுச்சுங்க. என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? ICTP அப்படின்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த நிறுவனம் இட்டாலியில ட்ரைஸ்டி அப்படிங்கிற ஒரு சிட்டியில இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள், ரிசர்ச்சர்ஸ் கேதர் பண்ண வச்சு அவங்களுக்கு புது புது ரிசர்ச் யுக்திகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. ரிசர்ச் யுக்திகள்னா அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க. ICTP வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதை என்னன்னு பாருங்க. ஸோ எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் லைஃப் சயின்சஸ், இந்த 3 துறைகளுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கருத்தரங்குகள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச்சராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வெப்சைட்டில் போய் பாருங்க. ஸோ வருடதோறும் உங்கள் துறையில் சுமார் 5 இருந்து ஒரு 10 விதமான கருத்தரங்கு நடக்கும். உங்கள் ரிசர்ச்சுக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான். அப்ளை பண்றது ஃப்ரீன்றதை தவிர்த்து நீங்க போயிட்டு வரக்கூடிய அந்த விமான செலவு, அங்க தங்கி இருக்கக்கூடிய செலவு, உங்களுக்கு அந்த தங்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல சாப்பிடக்கூடிய செலவு, இது எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு 10 பைசா செலவு கூட கிடையாது. ஸோ அதனால நீங்க ஒரு ரிசர்ச்சரா இருக்கிறீங்க, இல்ல ஒரு யங் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வெப்சைட்ல போய் பாருங்க, மிகவும் பயனுள்ளதா இருக்கும். எதற்காக இதை விவசாயத்தோட ஒப்புமைப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில்? ஸோ ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா, ஒரு நல்ல அதிகமான விளைச்சலை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீரும் ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரம் பருவ காலநிலைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது போல நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நிறுவனங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஊட்டச்சத்தாகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும், ஏன் ஒரு செடிக்கு கொடுக்குற தண்ணின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி உங்க ரிசர்ச்சுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபியூலா நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பல நேரங்கள்ல நம்மளால செலவு பண்ணி ஒரு அயல் நாட்டுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ரிசர்ச் லேபை விசிட் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்கங்க. என்னோட வாழ்க்கையில நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு சென்டர் அது. ICTP முழுக்க முழுக்க இலவசம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னொரு வீடியோ